உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். காலையில 9 மணி லோடு வந்துருச்சா? வந்துருச்சுங்கய்யா. அது என்னன்னு போய் செக் பண்ணு. சரிங்கய்யா. நீ 2 மணி லோடு வருதான்னு பாரு. பாக்குறேங்கய்யா. நீ பாத்துரு. சரிங்கய்யா. சரி நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்கய்யா. வா வருதா? வணக்கம் மச்சான். என்ன இந்த பக்கம்? இந்த ஏரியாவில் வட்டி வசூல் பண்ண வந்தேன். சரி பக்கத்துல தான் மில்லு, அப்படியே உங்களை பாட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா? காலைல மில்லுக்கு வரும்போது வானதி வீட்டுக்கு வந்திருந்தா. இப்ப என்னன்னா நீ மில்லுக்கு வந்திருக்க. என்ன மச்சான் சொல்றீங்க? வானதி வீட்டுக்கு வந்தாளா? வந்திருந்தாலே ஏன் உனக்கு தெரியாதா? உங்ககிட்ட சொல்லாமே வந்தா? இல்ல நான் வீட்டில் இல்ல வெளியில வந்ததுனால அவ கிளம்பி வந்து எனக்கு தெரியல மச்சான். அப்ப நான் பயந்த மாதிரியே வானதி அந்த அருள் பேல பார்க்கத்தான் போயிருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு செத்த அவ. ஏண்டி உனக்கு அறிவு கொஞ்சமாவது இருக்கா இல்லையாடி? நான் அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்லியும் எதுக்குடி நீ அருளை பார்க்க போன? அவனை நீ பார்க்க போறேன்னு இங்க எல்லாரோட உசுரோடையும் நீ விளையாண்டுகிட்டு இருக்கியா? இப்படி உடம்பு முழுக்க திமிர் எடுத்து போய் அலையிறல, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் இந்த பக்கம் கடைக்கு கிளம்பி போன உடனே நீ இவளை ஏமாத்திட்டு அந்த அருளை பார்க்க போயிருப்ப. அம்மா அதான் அக்கா வந்துருச்சுல, விடுமா. என்னடி விடுறது? உங்க அப்பா வந்தப்ப எப்படி உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தோன்னு பார்த்தல, அதெல்லாம் மறந்துட்டியா? நல்ல வேலை நீ சொன்னது அப்படியே அந்த ஆளும் நம்பிட்டாரு. நம்பாம இவளை தேடிக்கிட்டு என் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவளை அங்கே கண்டந்துண்டமா வெட்டி போட்டு கொளுத்தி விட்டுட்டு வந்திருப்பாரு. மாமா வீட்டுக்கு அப்பா வந்தாரேமா. என்னது? ஆனா அப்பா கண்ணுல நான் படலம்மா, ஒளிஞ்சுக்கிட்டேன். என்னக்கா சொல்ற? அப்பா மாமா வீட்டுக்கு வந்திருந்தாரா? நான் உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கேன்னு தானே சொன்னேன். அப்புறம் எதுக்கு அப்பா அங்க வந்தாரு? அருள் மாமாக்கு அடிபட்டிருக்குல்ல, அதனால அருள் மாமா எப்படி இருக்காருன்னு பார்க்க வந்திருப்பாரு. போடி கேன சிரிக்கி, பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நேத்து மண்டபத்துல வச்சு 2 பேரும் எப்படி சண்டை போட்டாங்கன்னு பார்த்தேல்ல. அவர் அருளுக்கு அடிபட்டிருக்குன்னு பார்க்க வந்தாராக்கும். நீ அங்க இருக்கியா இல்லையான்னு பார்க்க தான் அந்த ஆளு வந்திருக்காரு. அது தெரியாம அருளை பார்க்க வந்திருக்காருன்னு உளறிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம சொன்னது அப்பா நம்பலையாமா? அந்த ஆளு யார நம்பி இருக்காரு? கட்டின பொண்டாட்டி பெத்த பிள்ளைங்க வரைக்கும் யாரையுமே அந்த ஆளு நம்ப மாட்டான். அதான அந்த ஆளோட புத்தி. அக்கா நல்லா தெரியுமா அக்கா, அப்பா உன்னை நிஜமா பாக்கல? இல்லடி, அவரு பாக்கல. எங்க என்ன பாத்துருவாரோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். கடைசி நேரத்துல கரிகாலன் மாமா வந்து என்ன காப்பாத்திட்டாரு. ஏண்டி உங்க அப்பா அவளை லேசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏமகாதங்கண்டி அந்த ஆளு. ஒருவேளை உன்னை அங்க அந்த ஆள் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி தான் வந்திருப்பாரு. எங்க கிட்ட இவ சொல்றத நம்புற மாதிரி காட்டிக்கிட்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் நீ அங்க வந்திருக்கியான்னு பாத்துருக்காருனா அந்த ஆள் எப்படிப்பட்டவர்னு பாத்துக்கோ. இல்லம்மா நீ ஒன்னும் பயப்படாத, அப்பா என்ன பாக்கல. எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை பார்க்க போயிருப்ப. வேணுங்க என்ன கேளப்ப நினைச்சா நீ? எவ்வளவு கொழுப்பு இருந்தா அவனை போய் பார்த்து பண்ணி எதிரி அவனை போய் பார்த்த? அவனே ஒரு வெட்டி பைய, வீணா போனவன். என்னங்க பொம்பளை பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க? ஏதாவது ஆயிட போதுங்க. கல்யாணம் வேற வச்சிருக்கோம். இவளுக்கு ஒரு கல்யாணம் ஒரு கேடு. இவளுக்கு கர்மாஜலி வைக்கணும். இவள சாகட்டும். கோவியா சொன்ன கேளுங்க. விட்டு பறிக்காதீங்க. கோவியா நீ அப்பா அடிக்காதப்பா. அந்த பையன் மண்டபத்துல வச்சு அத்தனை பேர் முன்னாடி என்ன கேள்வி கேட்டான். எனக்கு தெரியும் பாத்துருக்க. எவ்வளவு திமிரு உனக்கு. இனிமே போவியா நீ? போட்டன்னு வச்சுக்க. என்ன சொன்ன? நான் போவேன்னு சொல்றேன். இவனுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான். இம்புட்டு அடிவன பிறகு என்ன தைரியம் போச்சு அவளுக்கு? நீங்க எனக்கு எவ்வளவு வேணாலும் அடிங்க, நான் போவேன் போக கூடாதுங்கற. போனா என்ன தப்புன்னு எங்க திமிரா பேசுறியா? போக மாட்டேன் சொல்லு. போ.
சொல்லு போக மாட்டேன்னு சொல்லு அடிக்காதீங்க. போக மாட்டேன்னு சொல்லு வேணுங்க. போக மாட்டேன்னு சொல்லு சொன்ன கேளுங்க. ஏண்டி ஏண்டி இப்படி அடி வாங்கி சாகுற? போக மாட்டேன்னு தான் ஒரு வார்த்தை சொல்லி தொலையேண்டி. நான் போவேன் போவேன் போவேன். ஏய் போவே நீயே உன் காலை உடைச்சு போட்டா எப்படி போவ நீ? அக்கா போக மாட்டேன்னு சொல்லுக்கா. நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் போவேன். ஏய் எவ்வளவு அடி வாங்கி உங்களுக்கு குழு படங்கல அப்படியே கொண்டுற மாத்துக்க. நீங்க எதுக்கு என்ன கொல்லணும்? நானே போய் சாவறேன். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்ல. ஏய் ஏய், வானதி அக்கா நில்லுடி. ஏய் வானதி நில்லுடி. அக்கா நில்லுக்கா. சொன்ன கேளுடி. வானதி ஏய் வானதி நில்லு. ஏய் வானதி அக்கா வானதி வானதி நில்லுக்கா. வானதி சொன்ன கேளு. நில்லு. அக்கா வானதி அக்கா ஏய் நில்லுடி. அக்கா நில்லு வானதி அக்கா நில்லு. ஓடாத நில்லு. வானதி அக்கா நில்லுடி. ஏய் அக்கா அக்கா வானதி நில்லுக்கா. நில்லு. வானதி ஏய். ஏய் வானதி நில்லுடி. வானதி. அக்கா ஏய் வானதி சொன்னா அக்கா கேளு. சொல்றது கேளுடி. வானதி வேணாடி. கேளு. வானதி வானதி அக்கா ஏய் 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 ஏய். ஐயோ வானதி அண்ணே வானதி நான் கொஞ்சம் வாங்குறே. உள்ள விடுங்க. எனக்கு நீச்சல் தெரியாது. உள்ள விடுங்க. கொஞ்சம் காப்பாத்துங்களேன். வானதி ஐயோ நல்லா தேடுங்க தம்பி. சரிங்கய்யா. ஐயோ இங்க இல்லைங்கய்யோ. ஓட பக்கமா போய் தேடி பாருங்க. சீக்கிரம் வாங்க. ஐயோ மா 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 ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.